என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களே, வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பல்வேறு விதமான அறிவிப்புகள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக நம்ம கணக்கெடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரிசியாக சரி, பருப்பு, பாமாயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழக ரேஷன் கடைகளில் இனி இதுவும் கிடைக்கும். ஒரு குட் நியூஸ் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் முதல் கட்டமாக 14 மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் விரைவில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேஷன் கடைகளில் ஒரு விதமான ரேஷன் கடைகளில் பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் வெளியாகிட்டுருக்கு. பொருட்களை வாங்குவதும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பொருட்கள் வாங்குவது குறித்தும் இருக்கிறது குறித்தும் எல்லாத்துக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான ஒரு தகவலாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளவும், 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா இருக்கிறதுல இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அது கொடுக்கக்கூடிய வகையில் அது இருக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு ஒரு அறிவிப்பு அப்படின்றது வந்தது. நம்ம தமிழ்நாட்டில் கடந்த மாதம் பொருள் வாங்கலைன்னா இந்த மாதம் வாங்கிக்கலான்ற மாதிரி அஃபீஷியல் அறிவிப்பை கொடுத்துருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த அறிவிப்புக்கு ஏற்ப அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல் நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக நான் கண்டிப்பாக தரேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமைக்கும் பார்த்தமைக்கு இந்த வீடியோவை எல்லோரும் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.